Good afternoon, children. Okay, இன்னைக்கான டாபிக் தொகை நிலை தொடர்கள். தொகை நிலை தொடர். What is the meaning தொடர்? Sentence. வாக்கியம். Very good. என்னது? வாக்கியம் அல்லது சென்டென்ஸ். ஒரு தொடர். தொகை நிலை. What is the meaning தொகை? மறையாமலா மறைதலா? தொகைனா மறைதல். நீ போன எக்ஸாம்ல எழுதிருப்ப, லாஸ்ட் எக்ஸாம்ல தொகை நிலை தொடர்னு எழுதிருப்ப, அது மறையாமல் வெளிப்படையாக எழுதிருப்ப. இப்ப தொகை நிலை தொடர் பத்தி எழுத போறீங்க. அப்ப எப்படி வரும்? மறைந்து வரும். எது மறைந்து வரும்? இரு சொற்களுக்கு இடையில். இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ பண்போ மறைந்து வருவது சரியா? ரெண்டு சொற்களுக்கு நடுவுல சொல்லோ உருபோ பண்போ மறைந்து வருவது டேஷ் என்று அழைக்கிறோம். புரியுதா? இரு சொற்களுக்கு இடையில் சொல்ல உருவோ மறைந்து வருவதை நம்ம என்னன்னு சொல்றோம்? தொகைநிலை தொடர்கள் சொல்றோம். இந்த தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது. செகண்ட் கொஸ்டின், தொகைநிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும். இது சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ பண்போ மறைந்து வருவது டேஷ். தொகைநிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும். இது முன்னாடி லெசன் ஒன்னு படிச்சேன். தொகைநிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும். ஞாபகம் வச்சுக்கணும். தேவேஷ் நீதான் சொல்லணும் ஆன்சர் ஃபர்ஸ்ட்ல. தொகைநிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும். டேய் தொகைநிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும்டா. தொகைநிலை தொடர்கள் வகைப்படும். ஓகே ஸ்டார்ட். சரி நெக்ஸ்ட் போலாமா? அத ஃபர்ஸ்ட் ஒன். வேற்றுமை தொகை. என்ன பேரு? வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. இதுல என்ன? ரெண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது. என்னது? உருபு மறைந்து வருது. வேற்றுமை உருபுகள் மொத்தம். வேற்றுமை மொத்தம் எத்தனை கேட்டா 8. வேற்றுமை அப்படின்னு கேட்டா எத்தனை? உருபு இருக்கிற வேற்றுமைன்னு கேட்டா 6. ரெண்டு டிஃபரன்ஸ் புரியுதா? வேற்றுமை டேஷ் வகைப்படும். உருபெயர்க்க வேற்றுமை புரியுதா? உருபெயர்க்கிற வேற்றுமை உருவுகள் மொத்தம் எத்தனை? 6. ஐ ஆல் கூ இன் அது கண். வெரி குட். ஐ ஆல் கூ இன் அது கண். இவங்க எப்படி क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை உருவு எதுன்னு கேட்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எழுவாய் லாஸ்ட் இலி, இது வந்து 8. எழுவாய் என்பது 1. முதல் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை 2 இருக்கும். உருவு இல்ல, உருவு ஏற்காது. நம்ம எழுவாய் தொடர் பட்சம் தொகைநிலை தொடர்ல ஞாபகம் இருக்கா? பெயரோ எழுவாயோடு பெயர், எழுவாயோடு வினை, எழுவாயோடு வினா படிச்சமா? அங்க வரும் விழி தொடர். நண்பன் என்ற சொல் என்னவா மாறும்? அது பேர் விழி தொடர். கந்தன் என்ற சொல் எப்படி மாறும்? ஆனா பேர் எந்த மாற்றமும் கிடையாது. கந்தன் என்பது கந்தான் சொல்றோம், அவ்வளவுதான். விழி ஏற்றல் அப்படின்னு படிச்சோம். சரியா? இங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னா, இந்த எழுவாயும் விழியும் இல்லாம மீதி இருக்கிற இந்த 6 தான் வேற்றுமை உருபுகள் எப்பவுமே. சரியா? அப்ப இது 1 இங்க என்ன வரும்? இது புரியுதா? இப்ப 7ஆம் வேற்றுமை உருவு எது? கண். 6ஆம் வேற்றுமை உருவு எது? எக்ஸாம்பிள், புலியின் கண் குகை. புலியின் கண் குகை. இவற்றில் டேஷ் வேற்றுமை உருவு வந்து உள்ளது. எது? கண். கண் எத்தனை வேற்றுமை உருவு? 7ஆம் வேற்றுமை உருவு. 1வது क्वेश्चन எப்படி வருதுன்னு தெரியுதா? புலி குகை. இவற்றில் டேஷ் வேற்றுமை உருவு மறைந்து உள்ளது. புலி. வீடு கட்டினான்.
இவற்றில் மறைந்துள்ள வேற்று உறுப்பு எது? இரண்டாம் வேற்று உறுப்பு. இரண்டாம் வேற்று உறுப்பு என்ன? ஐ. சேர்த்து எழுது. வீட்டை டை போட்டாச்சா? டை தான் ஐ. விட்டு கூட்டல் ஐ. புரியுதாடா? டை. வீட்டை கட்டினான். நாடு சென்றான். நான்காம் வேற்று உறுப்பு. நான்காம் வேற்று உறுப்பு என்ன? நாட்டுக்கு சென்றான். புரியுதா? புரியுதா? தலை வணங்கினான். தலையை எப்படி வணங்க முடியும்? என்ன வேற்று உறுப்பு போட்டா ஆன்சர் வரும். கண்டுபிடி. தலை வணங்கினான். வெரி குட். கிஷோர் சொன்னா பாரு, அதான் கரெக்ட் ஆன்சர். என்னது? தலை வணங்கினான். நீங்க என்ன வருது அப்போ? ஆல். சேர்த்து சொல்லு. தலையால் வணங்கினான். புரியுதா? எப்படி வணங்கினா? தலை வணங்கினான். அப்ப ஆல் என்று டேஷ் மூன்றாம் வேற்று உறுப்பு. இவ்வாறு இரண்டு சொற்கள் கிடையில் சொல்லோ உருவோ பண்போ மறைந்து வருது வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். தொகைநிலை தொடர்னு சொல்றோம். இதுல வேற்றுமை வேற்றுமை தொகையில வேற்று உருவுகள் மறைந்து வர்றதுனால அது என்ன சொல்றான்? வேற்றுமை தொகைன்னு சொல்றோம். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வருவதனை வேற்றுமை தொகை என்று அழைக்கிறோம். இரு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ பண்போ ஏதோ ஒன்றை மறைந்து வருவதை தொகைநிலை தொடர்கள் என்று அழைக்கிறோம். அதாவது ரெண்டு சொல்லுக்கு நடுவுல வேற்று உறுப்புகள் மறைஞ்சுதான் அது பேர் வேற்றுமை தொகை. சொல்ல உருவ பண்பு மறைஞ்சுதான் தொகைநிலை. புரிஞ்சுக்கிட்டியா? இது புரியுதா? சரி. வேற்றுமை தொகையில ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல செகண்ட் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. எதுல? எதுல? வேற்றுமை தொகை. அந்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சொல்லு, ரிப்பீட் பண்ணு. மீனிங் உருவு. வெரி குட். உருவுனா என்ன? ஐ, ஆல், ஊ, இன், அது, கண். இந்த வேற்று உருவு தான். சரியா? பயன் என்ன? பயன் என்னன்னா இன்னொரு சொல். என்னது? இன்னொரு சொல். இன்னும் ஒரு சொல்லு மறைந்து இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? பயன். உடன் சேர்ந்து தொக்க மறைந்து. வேற்றுமை உருவும் இன்னும் சில சொல்லும் சேர்ந்து மறைந்து வருவதை நம்ம என்ன சொல்றோம்? உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. புரியுதா? இப்ப எக்ஸாம்பிள், தேர்ப்பாகன். சார் தேர் ஒரு வார்த்தை சார், பாகன் ஒரு வார்த்தை சார். ரெண்டு வார்த்தை இருக்கு சார். தேர் ஒரு வார்த்தை, பாகன் ஒரு வார்த்தை. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு வேற்று உருவும் மறைஞ்சிருக்கு சார். அது இல்லாம இன்னொரு சொல்லும் மறைஞ்சிருக்கு சார். கண்டுபிடி. சரி, இதை நான் சொல்லிடுறேன். அடுத்து ஒண்ணு எழுதுவேன், அது நீ கண்டுபிடி. சரியா? இங்க பாருங்க. தேரை. என்னது? ஓட்டும். இன்னொரு சொல் பாகன். சார் புரிஞ்சுதா சார்? தேரை ஐ வந்துக்குது சார். ஐ வந்துச்சு சார். ஓட்டும் இன்னொரு சொல்லு சார். பாகன் அங்க இருக்குது. தேர் பாகன். தேரை ஓட்டும் பாகன். பாகன்னா தேர் ஓட்டுற ஆளு. தேர் ஓட்டு. எக்ஸாம்பிள் நீங்க இப்படி கூட சொல்லலாம். யானை பாகன். இப்ப சொல்லுங்க சார். இத இதை உலர்ந்த பாரு, அதை சொல்லி. இப்போ யானை ஓட்டுறான் அவன். தேராது ஓட்டின்னு போறதுக்கு யானை மாதிரியே. யானை தேர் மாதிரி யானை ஓட்டின்னு போயின்னு அர்த்தமா? யானை என்ன பண்ணணும் அவன்? யானை என்ன பண்றான் அவன்? யானை பாகன் என்ன பண்றான்? யானைய வளர்க்கறான். வேற
சொல்லு. பயிற்சி இல்ல, வேலை. ஓகே, யானை பாகன். யானையை ஐ வந்துச்சா? யானையை பாகன் யானையை என்ன செய்வான்? மேய்ப்பான். யானையை மேய்க்கும் பாகன். யானை மேய்க்கிறவாங்க, அதனால யானை பாகன். தேர் ஓட்டுறான், தேர் மேய்க்க முடியாது. தேர் மேய்க்க முடியுமா? அது மேய்க்கும். தேர் போய் எப்படி மேய்க்கும்? குதிரை பாகன். குதிரை என்ன பண்றான்? குதிரையை மேய்க்கிறான். அப்ப எருமை பாகன் லேப்டாப்ல. சரி, ஓகே, அது எருமை எல்லாம் வராது. யானையை மேய்க்கும் பாகன். இப்ப எது மறைஞ்சிருக்கு? மறைஞ்சிருக்கு. அதோட சேர்த்து இன்னொரு சொல்லும் மறைஞ்சிருக்கு. இப்படி வர்றதுக்கு பேர் தான் வேற ஒண்ணு வருது சார். உங்களுக்கு இப்பதான் சார் சொல்ல போறேன். ரெடியா இருங்க சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லவா? தமிழ் தொண்டு. கண்டுபிடி ஆன்சர். தமிழ் தொண்டு ஆன்சர் கண்டுபிடி. ஒருத்தர் எழுந்து பேசணும், உட்கார்ந்து பேசக்கூடாது. கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஆன்சர் தெரியுது தெரியல அது பத்தி கவலை இல்ல, எழுந்து ஆன்சர் பண்ணணும். தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணு. அதெல்லாம் நீ இப்ப கேட்க கூடாது. எஸ் சர்வீஸ். எஸ் ட்ரை. தமிழின் தொண்டா? இல்ல. நெக்ஸ்ட், தமிழின் தொண்டுனா ஒரே ஒரு வேற்று உறுப்பு தான் இருக்குது. இன்னொரு சொல்லு அதுல இல்லையாமா? உருவம் பயணம் என்னன்னு சொன்னா வேற்று உறுப்பு இருக்கணும், இன்னொரு சொல்லு இருக்கணும்னு சொல்லு. நீ தமிழின் தொண்டு நீ இன்னும் சொன்ன, ஆனா இன்னொரு சொல்லு சொல்லியே, அப்ப தப்பு தானே. நெக்ஸ்ட், தமிழை போன்ற தொண்டு. தமிழை போன்ற தொண்டு. ஓ, தமிழை போன்ற தொண்டு. தமிழ் எவ்வளவு தொண்டு செஞ்சிருக்கா? தொண்டுனா சர்வீஸ். வெரி குட். யாரு அவன்? ரோஷன். எதை பார்த்து சொன்னேன்? நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் போல, இது அதை பார்த்து காப்பி அடிக்கிறான். சரி, தமிழுக்கு ரிப்பீட். தமிழுக்கு செய்யும் தொண்டு. தமிழுக்கு அப்ப கூ என்பது என்ன? நான்காம் வேற்று உருவு. செய்யும் என்பது என்ன? இன்னொரு சொல். புரியுதா? இப்ப போர்ட்ல இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் எங்க வந்துரும்? கொஸ்டின் பேப்பர்ல வந்து வாய்ப்பு. சரி, இப்ப இன்னொன்னு சொல்ற மாதிரி இது நீங்க இத மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்க, நீங்க கிளியரா படிக்கிறீங்கன்னு அர்த்தம். மோர் குழம்பு. மோரை போல் குழம்பு. வேற வேற. மோர் குழம்பு. மோரில் வந்த குழம்பு. வதம்பு வரும். மோரை வைக்கும். மோரை போல் குழம்பு. ஸ்டாப் பண்றத கரெக்ட்டுங்க. மோரால் செய்யப்பட்ட குழம்பு. அவன் செய்யும் குழம்பு சொன்னான். மோரால் ஆல் இருக்குதா? செய்யும் சொல்லுங்க. மோரால் செய்யும் குழம்பு, மோரால் செய்யப்பட்ட குழம்பு, மோர் குழம்பு. வெரி குட் தருண். சிரான் புக் பாத்தியா? சிரான் புரியுதா? உருவம் பயன் உடன் தொகுத்தவை பாருங்க. நான் யானை பாகன் கொடுத்திருக்கிறேன், தேர் பாகன் கொடுத்திருக்கிறேன், தமிழ் தொண்டு கொடுத்திருக்கிறேன், மோர் குழம்பு கொடுத்திருக்கிறேன். மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர்ல இதுல இருந்தே ஒண்ணு வரலாம். இந்த கொஸ்டின் அந்த போர்டு எக்ஸாம்லயே வரலாம். புரியுதா? 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 ஃபர்ஸ்ட் ஒன் படிச்சது வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்புகள் இது சொற்கள் கையில் மறைந்திருந்தால் வேற்றுமை. வீடு கட்டினால் நாடு கண்டால் நாட்டை கண்டால். இங்க என்ன படிச்சோம்? உருவம் பயணம். செகண்ட் பாயிண்ட். வேற்றுமை தொகையில 2 பாயிண்ட். ஒண்ணு டைரக்டான ஒண்ணு வருது, இன்னொன்னு உருவம் பயனோட. உருவம்னா என்ன? வேற்றுமை. பயன் என்ன? இன்னொரு வேற்றுமை உருவம், இன்னொரு சொல்லும். மோர் குழம்பு, மோரால் செய்யப்பட்ட குழம்பு. தேர்பாகன்
தேரை ஓட்டும் பாகன். யானை பாகன். தமிழ் தொண்டு. இதுதான் உருவம் பயணம் உடன் தொக்க தொகை. நெக்ஸ்ட் போலாமா? இது புரிஞ்சுதா? இப்ப செகண்ட் பாயிண்ட் ஒன்னு முடிச்சிட்டோம். ஒன்னுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரெண்டு இருந்தது. இப்ப ரெண்டாவது பாயிண்ட் பார்ப்போம். எத்தனை வகைப்படும் சொல்ல தொகை நிலைத்தோட எத்தனாவது பாக்குறோம்? புரியுதா முஷீர? எதாவது பாக்குறோம்? ரெண்டு. வினை தொகை. என்ன பேரு? வினை தொகை. வினைனா என்ன? வெரி குட். ஆக்ஷன் verb. அது ஆக்ஷன் அல்லது verb. ஆக்ஷன் verb. செயல். அது செயல். சரியா? அப்ப ஒரு செயல்னா என்னென்ன இருக்கும்? செயல்னா என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் இப்ப நான் ஒன்னு செய்யறேன், என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரியா? நான் என்ன பண்றேன் மட்டும் இப்ப என்ன பண்ணிட்டேன்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? இப்ப என்ன பண்றேன்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? சொல்லக்கூடாது. ஓகே, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இப்ப என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? அது எப்படி சொல்லலாம்? வேற அதுதான் சொல்ல. ஒரே வார்த்தை சொல்லி ரெண்டு வார்த்தை சொல்ல. நடந்தான் அப்படின்னு வச்சுப்போமே. நடந்தார், நடந்தான். இது என்ன பண்ணிருக்கு? முடிஞ்சிருச்சு. நடந்தான் எப்ப? பாஸ்ட். வெரி குட். அப்போ ஒரு ஆக்ஷன் இருந்தா எது வரும்? பாஸ்ட் மீன்ஸ் வேற என்ன வரும்? இறந்த காலம் வரும். வெரி குட். அதுக்கப்புறம் எதிர்காலம். வெரி குட். வேற என்ன வரும்? அப்ப மூணுத்தையும் சேர்த்து ஜெனரல் வார்த்தை என்ன? காலம் மறைஞ்சிருக்கும். எது மறைந்திருக்கும்? காலம் மறைந்திருக்கும். ஒரு வினை தொகை அப்படின்னா எது மறைஞ்சு வரும்? எத்தனை காலம் இருக்கு? நீயே சொல்லிட்ட. எத்தனை? 3 காலம். ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப ஒரே ஒரு வார்த்தை 3 காலத்துக்கும் சேர்ந்து வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் தான் வினை தொகை. புரியுதாடா? ஒரு வார்த்தை, அதாவது ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு, ரெண்டு வார்த்தை. ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல எது மறைஞ்சிருக்கும்? காலம் மறைஞ்சிருக்கும். எது மறைஞ்சிருக்கும்? காலம் மறைஞ்சிருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? வினை தொகை. அப்ப இரு வார்த்தைக்கு நடுவுல ஒரே வார்த்தை மாதிரி தான் நம்ம சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள காலம் மறைஞ்சிருக்கும். எத்தனை காலம் மறைஞ்சிருக்கும்? எக்ஸாம் போலாமா? இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்ல பாருங்க. சுடு நீர். சுடு நீர் நேத்து இறந்த காலம். இன்னைக்கு சுடு நீர். நெக்ஸ்ட் அலைக்கடல். நேத்து அலைந்த கடல். நெக்ஸ்ட் ஊறுகாய். சுடுகாடு. தாத்தா, நீங்க எங்க அப்பா, நாளைக்கு நமக்கு. தட் மீன்ஸ் 3 காலத்துக்கும் முன்னாடி இறந்தவங்களுக்காக ஒரு சுடுகாடு இருந்தது, அடுத்து இறங்க போறவங்களுக்காக ஒரு சுடுகாடு இருக்குது. இன்னைக்கு சாவு செத்தவங்களுக்கு, நாளைக்கு நமக்கும் அது காத்து கொண்டு இருக்கிறது.
மூன்று காலத்துக்கு அது ஒரே காலா தான் இருக்கும். சரியா? சோ அது பேர் என்ன? சரியா? சோ மூன்று காலமும் இரு சொற்களுக்கு இடையில் மறைந்து இருந்தால் அதை நாம் வினைத்தொகை. சரியா? இதுக்கு இன்னொரு பேரு பாருங்க எப்படி இருக்குது. இது எப்படி வரும் அப்படின்னா, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலம் கறந்த பெயரெச்சம் டேஷ். என்ன பேர் பாருங்க? காலம் கறந்த, காலம் மறைந்த. காலம் கறந்தனா காலம் மறைந்த பெயரெச்சம். பெயரெச்சம் என்ன? முடிவு பெறாத வினையோடு பெயர் கொண்டு முடிவது பெயரெச்சம். போன படிச்சோம். முடிவு பெறாத வினையோடு பெயர் கொண்டு முடிவது பெயரெச்சம். அப்ப காலம் கறந்த பெயரெச்சனா காலம் மறைந்த பெயரெச்சம். எக்ஸாம்பிள், சுடு நீர். நீர் என்ற வார்த்தை என்னவா இருக்கு? பெயரா இருக்கு. ஆனா சுடு என்ற வார்த்தை முழுமை பெறல, எச்சமா இருக்கு. அது சுட்டவா, சுடுகின்றவா, சுடுமா, எதுவுமே இல்ல. கரெக்டா? அதான் பெயர். அப்ப காலம் கறந்த, ஒன் மார்க் क्वेश्चन, காலம் கறந்த பெயரெச்சம் டேஷ். ஆன்சர் சொல்லு. காலம் கறந்த பெயரெச்சம், காலம் கறந்த பெயரெச்சம் தாளம் இருக்கு. ஒன் மார்க் क्वेश्चन வரலாம். என்னன்னா, ஊறுகாய் என்ற சொல்ல நிகழ்காலத்திற்குரிய வினையாக மாற்றுக. ஊறுகின்ற காய் ஆப்ஷன் இருக்கும். இறந்த காலமாக மாற்றுக. ஊறிய காய். எதிர்காலமாக மாற்றுக. ஊரும். ஊற போகிறவங்க சொல்லக்கூடாது, ஊரும். புரியுதா? நீங்க ஒண்ணு கண்டுபிடிங்க. நடந்தாலும் சொல்லக்கூடாது. நடன்ற வார்த்தை நிச்சயம். நடத்தருள் எப்படி சொல்லலாம்? வார்த்தை கம்ப்ளீட் ஆகாது. வேலை எரிமலையா? வெரி குட். கிளாப் பண்றானுங்க. எரிமலை. வெரி குட். தருண் அந்த ஒரு சொல்லு. அர்ஜுன் வெரி குட். நெக்ஸ்ட் யூ. ஓகே, ஒன்னு சொல்லு. ஏதோ ஒன்னு சொல்லு. வல்ல பாப்போம். இதான் முழுமை பெறாத ஒரு ரெண்டு எழுத்துல ஒரு வார்த்தை சொல்லு. ஆடுமயில். வெரி குட். ஆடுமயில். நேத்து அத நான் படிதா. டேய் ஆமா. ஓடு குதிரை. ஓடி நேத்து ஓடிய நாளை. ரெண்டு வார்த்தை சொல்லனா படிதாங்குற. மலர்பூ. நேற்று மலர்ந்த பூ. நாளை மலரும். என்ன சொல்லுப்பா? கடிநாய். நாளை கடிநாய். நேற்று கடிநாய். இன்னைக்கு கடிநாய். அந்த மாதிரி சொல்ல ரெண்டு வார்த்தை. ஆடுகளம். வெரி குட். நேற்று ஆடியகளம். ஆடிகளம். நாளை புக்ல எழுதி இருப்போம். நாம தான் சொல்லி இருக்கோம். நெக்ஸ்ட் சொல்லு. அதெல்லாம் ஒன்னு சொல்லுங்க. ஆடு மயிலா? ஆடு மனிதனா? ஆடு மனிதன் சொல்லக்கூடாது. ஆடு. ஆடுதான் நித்திக்கணும். ஆடுன்னு சொன்னா அர்த்தம் எதிர்காலம். உனக்கு எதுனே தெரியல பாரா. ஓகே சார். எது இறந்த காலம், எது நிகழ்காலம், எது எதிர்காலம் கூட தெரியல. நீ சொல்லு கமலேஷ். பாடு புயல். வெரி குட். பாடு புயல். இங்க இருக்க ஆடு மயிலுக்கு வேற பாடு புயல் ஒண்ணு சொல்ல போறேன். நடமாடு. நடமாடு. வெரி குட். நேற்று நடந்த மாடு. நடமாடு. சுமரா இருக்கு சொன்னதுல. அந்த மாதிரி என்ன சொல்லுவான்? எரிந்த விளக்கா? எரி விளக்கு. நேற்று எரிந்த விளக்குன்னு சொல்றேன். இவ்வளவு நேரம் தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். எரி விளக்கு. நேற்று எரிகின்ற. பாதிதான் சொல்லணும். கம்ப்ளீட் பண்ண அந்த எழுத்து அந்த வார்த்தைய. ஓடு மனிதன். ஓடுகின்ற மனிதன். ஓடு மனிதன். ஓடிய மனிதன். அந்த மாதிரி வரணும். நீ ஒன்று சொல்லு. தோச்ச ஏதாவது ஒன்று சொல்லு. கண்டுபிடி.
கடிப்பல். நேற்று இன்னைக்கு நாளை பல். அந்த மாதிரி குடிப்பால், சொல்லுங்க. கண்டுபிடிச்சு சொல்லுறாங்க. எழுதியே வரக்கூடாது. எழுதுனா என்ன அர்த்தம்? ஞாயிறு. எழு ஞாயிறு சூரியன். எழு சூரியன். எழுந்த சூரியன். எழு மனிதனா? மறையா? மறைகின்ற மறையும். வெரி குட். எழுத்துக்கள். எழுத்திங்கள். அப்பா வரமாட்டாங்க. வேற நீ சொல்லு. எரிமலை. நீ போன எக்ஸாம்பிள் எரிமலை நீ தான் சொன்ன. பாடுமயில். பாடும் சொல்லக்கூடாது. பாடுமயில் சொல்லணும். பாடுமயில். பாடுகின்ற மயில். பாடும் மயில். நீ சொல்லு. கடிநகம். கடிநகம் என்ன ஒரு ஆன்சர்? கடித்த நகம். சொல்லுப்பா. நடி மனிதனா? நடித்த மனிதன். வெரி குட். கரி இருந்தா. எரிவீடா. குதிக்கும் நாய். அது எப்படி குறைக்கும் நாய் வரும்? குறை நாய். முறையா சொல்லு. நீ சொல்லு. சொல். சத்தமா சொல்லு. வீசு தென்றல். அது பேர் என்ன? வீசு தென்றல். வீசு தென்றல். நீ நிறைய சொல்லுவ. ஆனா நான் போர்ட்ல எழுதுறது மட்டும்தான் உனக்கு எக்ஸாம்பிளா வரும். நீ எவ்வளவு சொன்னாலும் நான் போர்ட்ல எழுத மாட்டேன். உனக்கு புரிஞ்சது அர்த்தம். நான் போர்ட்ல எழுதுறேன் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் போர்டு எழுதி பாரு. ரொம்ப எழுதி மாட்டேன். நிறைய கொஞ்சம் தான் எழுதி. ஒரு 10 தான் எழுதுங்க. ஏற்காடா? ஏற்காடு. வெரி குட். சிராம். அவனா உனக்கு மூளை இருக்காது. நல்லா தெரியுமே. எவ்வளவு சொல்லுவா சொல்லிடுவேன். அடி புயல். அடித்த புயல். அடிக்கின்ற புயல். திறக்கதவு. திறக்கும் கதவு. திறக்கின்ற கதவு. திறந்த கதவு. ஓடு நாய். வெரி குட். ஓடி நாய். ஓடுகின்ற நாய். ஓடும் நாய். ஓடு நாய். ஓடு குதிரை இருந்தா நீ ஓடு நாய். ஆடு நாய் சார். அந்த ஒரு ஆன்சர் இல்ல. எதுவும் சொல்லலாம். மேல் மாடா? மேய் மாடு. வெரி குட். மேய் மாடு. சில பேர் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ற. அது எப்படி வரும், எந்த வார்த்தை போட்டா வருதுன்னு. சில பேர் சும்மாவே உட்காந்துறோம். படி. படி மனிதனா? வெரி குட். இசால் படி உட்காரு. ஓடி கடியாருமா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? படிச்சது வினைத்தொகை. புரிஞ்சுதா? தேர்ட் ஒன் பண்பு தொகை. தேர்ட் ஒன் என்ன? பண்பு தொகை. பண்பு தொகை. பண்பு தொகைனா என்ன? இரு சொற்களுக்கு இடையில் சும்மா என்ன பேசாதீரு. பண்பு உறுப்புகள் என்ன பேரு? ஆன ஆகிய. பண்பு உறுப்புகள் என்னென்ன?
தம்பி பண்புறுப்புகள் 2 என்னென்ன? பண்புறுப்புகள் என்பன டேஷ். இரண்டு சொற்களுக்கு இடையில் பண்பு உறுப்புகள் மறைந்து வருவதை பண்புத்தொகை என்று அழைக்கிறோம். இரு சொற்களுக்கு இடையில் இங்க கவனிக்கணும், உட்கார்ந்தே இருக்கிறது. இரு சொற்களுக்கு இடையில் ஆன ஆகிய என்னும் பண்பு உறுப்புகள் மறைந்து வருவதை நம்ம என்னன்னு சொல்றோம்? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எத்தனை பாயிண்ட்? செகண்ட் பாயிண்ட், பண்பு தொகையில நிறம், அளவு, வடிவம், சுவை இந்த 4 அடிப்படையில தான் ஒரு பண்பு சொல் உருவாகும். எக்ஸாம்பிள், நிறம் கருங்குயில். இதுல எது மறைஞ்சிருக்கு பாருங்க? கருங்குயில். பண்புறுகள் பண்புறுப்பு போட்டு கருங்குயில். புரியுதா? குயில் எப்படி இருக்குது? அது எப்படி சொல்லலாம்? கருமை கூட்டல் குயில் பிரிக்கணும். இந்த மைக்கு பக்கத்துல ஒரு கூட்டல் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல எடுத்து வந்து ஆனன்ற சொல்ல சேர்க்கணும். இப்ப சொல்லு, கருமை கூட்டல் குயில் கருமையான குயில். வட்ட தொட்டி. வட்ட தொட்டி. பைங்கிளி. பசுமையான கிளி. செங்காந்தல். செம்மையான காந்தல். செந்தமிழ். செம்மையான தமிழ். செம்மையாகிய தமிழ். வேற நம்ம கண்டுபிடி. இன்மொழி. இனிமையான மொழி. இன்மொழி. இன்மொழி. செங்காந்தல். வேற ஒன்று சொல்லு. வெரி குட். கொஞ்சம் யோசிச்சிருக்க. வெரி குட். அது மாதிரி வேற ஒருத்தர் வட்ட நிலா. வெரி குட். வட்டமான நிலா. வெரி குட். வட்ட நிலா. வட்டமான நிலா. வேற வட்ட இட்லியா. சுவை உணவு. சுவையான உணவு. வெரி குட். வேற ஓட்டை வடை. ஓட்டையான சொல்லிட்டு எதுவும் ஓட்டை வடை. பச்சை கிளியா. அதான் சொல்லுவேன். பசுமையான கிளி. கார உணவு. காரமான உணவு. கார உணவு. இந்த நிறம், அளவு, வடிவம், சுவை 4 அடிப்படையில் ஒரு பண்புறுப்பு உருவாகும். அது நடுவுல 2 சொற்களுக்கு நடுவுல பண்பு சொல் பண்புறுப்புகளான மறைந்து வருவது. நெக்ஸ்ட், இதுல செகண்ட் பாயிண்ட் ஒன்னு இருக்கு. எதுல? பண்புத்தொகை. எதுல? என்ன அப்படின்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை. என்ன பேரு? இரு பெயரொட்டு. ஒட்டு 2 பெயர் சேர்ந்து வர்ற பண்புத்தொகை. எப்படி வரும் அப்படின்னா இதுல ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்க. என்ன அப்படின்னா சிறப்பு பெயர் முன்னாடி அதோட சேர்ந்து பொது பெயர். சிறப்பு பெயர் கூட்டல் பொது பெயர் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆன ஆகிய என்பது 2 என்னது பேரு? என்னது பேரு?
பண்பு உறுப்புகள் மறைந்து வருவது என்ன மறையுது? சிறப்பு பெயர், பொது பெயர். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன். மலை என்பது என்ன? ஒரு பொது பெயர். பாம்பு என்பது என்ன? ஒரு பொது பெயர். இப்ப மலை என்ன மலை? வேற ஏதாவது சொல்ல. அது மருதமலை. மருத. பாம்பு சாரை பாம்பு. திங்கள் ஏதோ ஒண்ணு பழனிமலை. ஓகே. திங்கள்னா என்ன? திங்களுக்கு நிறைய சூரியன் கிடையாது. திங்களுக்கு நிறைய பொருள் இருக்கு தமிழ்ல. திங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் சொல்ற பாருங்களேன். திங்கள்னா மாதம்னு அர்த்தம். மார்கழி திங்கள். வெரி குட். திங்கள்னா மாதம்னு அர்த்தம். திங்கள்னா மண்டேன்னு சொல்றோம்ல, வாரத்தின் 2வது நாள் மண்டே. இன்னொரு திங்கள் அப்படின்னா நிலவு, மூணு. இப்படி பொருள் எல்லாம் இருக்கு. எதுக்கு? திங்களுக்கு. இங்க என்ன திங்கள்? மார்கழி திங்கள். மார்கழி மாசம் அப்படின்றதுதான் மார்கழி திங்கள். இன்விடேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவணி திங்கள் அப்படிதான் போடுவாங்க. திங்கள் போடுவாங்க. திங்கள்னா என்ன அர்த்தம்? மண்டே. புரியுதா? சரி. இப்ப பாருங்க. மருதமலை, மருதமாகிய மலை. சாரை பாம்பு, சாரையாகிய. சப்போஸ் மலை பாம்புனா மலையில வாழ்ற பாம்பு. சரி. மார்கழி திங்கள், மார்கழி ஆகிய திங்கள். சாரையாகிய, சாரையாகிய. நீ ஆகிய என்ற பண்பு ரூபோடு சொல்லணும். இது முன்னாடி நம்ம ஆனு சொன்னோம். பண்பு தொகை இரு பெயரட்டு பண்பு தொகையில ஆகிய சொல்லிட்டு இருக்கோம். புரியுதா? அங்க வட்ட தொட்டின்னு சொன்னோம். இங்க மார்கழி திங்கள். வட்டமான தொட்டி. இங்க நோ, மார்கழி ஆகிய திங்கள். அங்க வட்டமான தொட்டி. இங்க மார்கழி ஆகிய திங்கள். செங்காந்தல், செம்மையாகிய காந்தல். மல்லிகை பூ, மல்லிகை ஆகிய பாரு. பூ என்பது பொது பெயர். அதுல எந்த பூ? மல்லிகை. ரோஜா பூ கூட சொல்லலாம். ரோஜா பூனா ரோஜாகிய பூ. ரோஸ் கலர் ரோஜா. மார்கழி திங்கள், சாரை பாம்பு, மருதமலை, பழனிமலை, முருகமலை, முருகனாகிய மலை. எதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஆகிய என்ற பண்பு தான் மறைஞ்சது. சொல்லிட்டியா? புரியுதா? இரு சொற்களுக்கு இடையில், அதாவது சிறப்பு பெயர் முன்னாடி, பொது பெயர் பின்னாடி. இதெல்லாம் என்ன பெயர்? பொது பெயர், ஜெனரல் வேர்ட், ஜெனரல் நேம். இதெல்லாம் என்ன? ஸ்பெஷல், அதனுடைய ஸ்பெஷல் நேம். சரியா? அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எது வந்திருக்குது? எது? பண்பு உறுப்பு மறைந்து வந்து. இதுக்கு பேர் என்ன? இரு பெயரொட்டு. புரியுதா? புரியுதா? என்னன்னு பார்த்தோம்? இரு பெயரொட்டு. ஓகே. 4th one, உவமை தொகை. என்ன தொகை? என்ன தொகை? உவமை. என்ன பேரு? ஓமைனா என்னன்னா கம்பேர் பண்றது. ஓமைனா என்ன? கம்பேர். எதோட நம்ம கம்பேர் பண்ணிப்போம்? ஒரு பிச்சைக்காரன் கூட நம்ம கம்பேர் பண்ணிப்போம். ஒரு பைத்தியக்காரனோட நம்மள கம்பேர் பண்ணிப்போம். அப்படியே பண்ணுவோம். நம்ம கம்பேர் பண்றது யாரு கூட கம்பேர் பண்ணுவோம்? பெஸ்டா இருக்கிறவங்களோட தான் கம்பேர் பண்ணுவோம். ஒஸ்டா இருக்கிறவங்களோட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கம்பேர் பண்ணுவோம். நம்ம திட்டுறப்பதான் அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒஸ்டா இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணுவாரு. ஆமா தானே? திட்டுறப்ப சொல்லுவாங்க கம்பேரிசன் பார்த்தா. ஆனா நாம ஜெனரலா எதோட கம்பேர் பண்ணிப்போம்? நம்மள பெஸ்ட் தான். நிதிஷ் எதோட கம்பேர் பண்ணிப்பேன்? பெஸ்டோட தான் கம்பேர் பண்ணிப்பேன். கரெக்ட்? ஒஸ்டரோட யாரா கம்பேர் பண்ணிப்போமா? நான் பாரு எப்படி பிச்சைக்கார மாதிரி இருக்கு சொல்ல முடியுமா? நம்மள நாமே நான் பாக்குறேன் எப்படி ஸ்டைலிஷா இருக்க மாதிரி, ஹீரோ மாதிரி இருக்க மாதிரி, யாரோ ஒருத்தன மாதிரி நம்ம இருக்கிறோம் நம்ம கம்பேர் பண்ணிப்போம். கரெக்ட்? சோ அப்ப அந்த யாரோ ஒருத்தர் எப்படி இருப்பாங்க? நம்ம விட பெஸ்டா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பெஸ்டா இருப்பாங்க. புரியுதா? அதுக்கு பேர் தான் உவமை தொகை. இரு சொற்களுக்கு இடையில். என்னது? இரு சொற்களுக்கு இடையில். இரு சொற்களுக்கு இடையில் உவம உருபுகள். என்னது? ஓம உறுப்புகள் மொத்தம் எத்தனை? ஓம உறுப்புகள் எத்தனை?
இரு சொற்களுக்கு இடையில் ஓம உறுப்புகள் மறைந்து வருவது என்னது? மறைந்து வருவது என்ன தொகை? ஓமை. சரியா? எக்ஸாம்பிள் மதி முகம். மதினா நிலவு, முகம்னா ஃபேஸ், நம்ம ஃபேஸ் முகம். நிலவு மாதிரி நம்மளுடைய முகம் இருக்கிறது அப்படின்னா சொல்றோம் மதிமுகம்னா மதி போன்ற முகம். என்ன வார்த்தையை பயன்படுத்திருக்கோம்? சரியா? ஓம உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு சொன்னேன்? 12. என்னென்ன இருக்குன்னா போல, குறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, ஓலபுர ஒப்புற மான கடுப்பு, இயைய, எய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன. மொத்தம் எத்தனை? 12. ஓம உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 12. இந்த 12 ஓம உறுப்புகள் இரு சொற்களுக்கு இடையில் மறைந்து வருவதற்கு பெயர் தான் ஓமை தொகை. பெரும்பாலும் உங்களுக்கு போலன்ற வார்த்தை, போன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம். போலன்றதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? போல. இன்னும் பேச்சுவழக்குல மாதிரி, அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தா போலன்ற வார்த்தையோட நம்ம வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேச்சுவழக்குல பயன்படுத்துறோம். மாதிரி. சரியா? இப்ப எக்ஸாம்பிள் மான் மருளும் பார்வை. இதுல எந்த வேற்று உறுப்பு, எந்த ஓம உறுப்பு வரலாம்? எந்த ஓம உறுப்பு வரலாம்? மான் மருளும் பார்வை. மான் போன்ற மருளும் பார்வை இல்ல. மருளும்னா என்ன தெரியுமா? பயம். மான் எப்படி பாக்கும்? மேயத பாத்து மான் நல்ல புல்லு பார்த்து மான் போயிட்டு ரசிச்சு சாப்பிடாது. ஆனா மாடு அப்படி கிடையாது. போய் பார்த்துருப்பீங்க மாடு மேயது, அது தலையில இருந்தே பாக்காது புல்லு கட்டிச்சுன்னா. ஆனா மான் அப்படி மேயாது. ஏன்? பயம். பயந்த பார்வை. அப்ப மான் நிகர் மருளும் பார்வை. நிகரன்னு சொன்னமே அந்த இடத்துல என்ன வேற்றுமை உறுப்பு இருக்குதுன்னா என்னது? நிகர். மான் நிகர் மருளும் பார்வை. மான் நிகர் மருளும் பார்வை. சரியா? மலர் சேவடி. அடுத்த வேர்டு உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியல, வேற இங்க எழுதுறேன். மலர் சேவடி. இதுல என்ன சார் மறைஞ்சிருக்கு? நான் போர்டுல என்ன எழுதுறேனோ அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல போர்டு எக்ஸாம்க்கே வரும். நீ வேற வழி இல்லாம புரியுதோ இல்லையோ மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். நீ இந்த வார்த்தை வந்தா இதைதான் பயன்படுத்தணும் அப்படின்னு. மலர் சேவடி என்ன வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்னா மலரன்ன சேவடி. மலர் போன்ற சேவடின்னு பயன்படுத்தக்கூடாது. மலரன்ன சேவடி. அண்ணனா என்ன சார் பொருள்? அந்த மாதிரி தான் அர்த்தம். அதுக்கும் அதுக்கும் அதே பொருள் தான். இந்த மாதிரி அப்படின்றதான் பொருள். அந்த மாதிரி இந்த மாதிரின்னு. ஆனா அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இதுதான் பயன்படுத்தணும். புரியுதா? இரு சொற்களுக்கு இடையில் சரி, ரெண்டு சொல்லுன்றியா? அது என்ன சொல்லு? இப்ப சொல்றேன் பாரு. இரு சொல்லுனா ஃபர்ஸ்ட் சொல்லு ஓமை. ஃபர்ஸ்ட் சொல்லு என்ன? ஓமை. அப்ப கூட்டலுக்கு பக்கத்துல இன்னொரு சொல்லு, அது பேர் உவமேயம். அது பேர் என்ன? உவமேயம். இரு சொற்களுக்கு இடையில் ஓமை என்ற சொல்லுக்கும் உவமேயம். உவமேயம்னா பொருள், ஆப்ஜெக்ட். ஏதாவது ஒரு பொருள், உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் எதெல்லாம் இருக்கலாம். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னோம்? என்னன்னு சொல்லியிருக்கான்? முகம் எது? மதி என்பது என்ன? பெஸ்ட். அந்த பெஸ்டோட நம்ம ஃபேஸை கம்பேர் பண்ணிருக்கிறோம். சரியா? அது ரெண்டுத்துக்கு நடுவுல எது பாருங்க? மதி போன்ற முகம். வரைஞ்சிருக்கா? இப்படி வரதுக்கு பேர் தான் என்ன தொகை? புரியுதா? ஓமர்கள் டேஷ் வகைப்படும். ஓமர்கள் மொத்தம் எத்தனை? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவுதான் இதுல இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் 5th one. உம்மை தொகை. என்ன தொகை? உம்மை தொகைனா என்ற இடைச்சொல். என்ன சொல்?
இடைச்சொல். இரண்டு சொற்களுக்கு இடையில் என்ற இடைச்சொல் மறைஞ்சு வந்தா அது பேரு உம்மை தொகை. எக்ஸாம்பிள், இரவு பகல். என்ன வரும்? இரவும் பகலும். அது எப்படி எழுதணும்? இரவும் பகலும். இந்த உம்மு சரியா? தாய் தந்தை, அண்ணன் தம்பி, இடைச்சொல் மறைந்தது. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர்ல இரவு பகல், ஒரு நிமிஷம், தாய் தந்தை, அப்புறம் தாத்தாவளி உறவு பேர்ல சொல்லுங்க. 1 2 இப்படி வருந்தா இதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ற இடைச்சொல் மறைஞ்சிருக்கு. எங்க மறைஞ்சதா? இந்த முதல் சொல்லோட லாஸ்ட்லயும் இரண்டாவது சொல்லோட லாஸ்ட்லயும் என்ற இடைச்சொல் மறைஞ்சிருக்கு. இப்ப சேர்த்து சொல்லணும். எப்படி? இரவும் தாயும் ஒன்றும் இரண்டும். சரியா? இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, உம்மை தொகை அப்படின்னா அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அளவு பெயர்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின். அளவு பெயர்கள் மொத்தம் எத்தனை? ஃபர்ஸ்ட் ஒன் எண்ணல் அளவை. அது எடுத்தல், முகத்தல், வெரி குட், நீட்டல். சொல்லி கொடுத்ததுதான். இங்க பாருங்களேன், எண்ணல்னா 1 2 3 கவுண்டட். சரியா? எடுத்தல் அப்படின்னா கிலோகிராம், கேஜி, கிலோகிராம். முகத்தல் அப்படின்னா லிட்டர், லிட்டர். நீட்டல்னா மீட்டர், MEA, மீட்டர். புரியுதா? இதனுடைய 4 அடிப்படையில தான் அளவு பெயர்களான உம்மை தொகையில வரும். இப்ப பாருங்க, 1 2 என்னலாம் 10 கிலோ 100 கிலோ, 10 கிலோ 100 கிலோ. லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டரும், மீட்டர் 4 மீட்டர் 5 மீட்டர் 4 மீட்டரும் 5 மீட்டர். அளவு பெயர்களோ உம்மை தொகை. சரியா? சப்போஸ் இதுல இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல செகண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நான் இப்படி கொடுத்துறேன், நான் இப்படியே கொடுத்துறேன். தாயும் தந்தையும், ஆக்சுவலா தாய் தந்தை தான் நான் தரணும். நான் என்ன கொடுத்துட்டேன்? உண்மையை வெளிப்படையா கொடுத்துட்டேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, சப்போஸ் இதுக்கு பேர் என்னன்னா என் உண்மை. இது பேர் என்ன? என் உண்மை. உண்மை என்ற இடைச்சொல் வெளிப்படையா வந்துட்டா அது பேரு என் உண்மை. உண்மை என்ற இடைச்சொல் வெளிப்படையா வந்துட்டா என் உண்மை. உண்மை என்ற இடைச்சொல் வெளிப்படையா வந்துட்டா அழிஞ்சு வந்தா உண்மை தொகை. அழிஞ்சு வந்தா பாருங்க, அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது டேஷ். அளவு பெயர்கள் தொடர்ந்து வருவது தாய் தந்தை. அப்படி கண்டுபிடி. எக்ஸாம்பிள், தாய் தந்தை இப்படி கொடுத்துட்டு பிராக்கெட்ல எண்ணுமையாக மாற்றுக. என்ன வரும்? தாயும் தந்தையும். அப்படி எழுதும். புரிஞ்சுதா? ஈஸி. இப்ப என்னென்ன படிச்சிருக்கோம்? வேற்றுமை தொகை, வேற்றுமை தொகையில செகண்ட் பாயிண்ட் உருவம் பயனும் பண்பு தொகையில இரு பெயர்கள். லாஸ்டா ஒண்ணு இருக்கு தம்பி, அதான் இப்ப படிக்கும். அதுக்கு பேர் என்னன்னா 6th one. எத்தனாவது ஒன்? அன்மொழி தொகை. என்ன தொகை? அன்மொழி தொகை. அல்லாத, அண்ணுனா அல்லாத, மொழினா சொல்லு, அல்லாத சொல். எது வரைக்கும் அல்லாத? இது வரைக்கும் நான் சொன்னது அல்லாம
இதுவரைக்கும் என்ன வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை சொன்னமா. இது இல்லாம இன்னும் சில சொற்கள் மறைஞ்சிருக்கிறதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. சரியா? இப்ப எக்ஸாம்பிள், கயல் விழி அப்படின்னா என்ன? வெரி குட். கயல்னா மீன், மீன் போன்ற, விழினா கண்ணு. அப்ப மீன் போன்ற கண். போன்ற என்ற சொல்லு எங்க வரும்? போன்ற என்ற சொல்லு எங்க வரும்? போன்ற எங்க வந்து பாரு. மதிமுகம், மதி போன்ற அப்படி வந்திருக்கா. அப்ப கயல் விழி எங்க வருது? கயல் போன்ற. அப்ப போன்ற வந்து அது பேர் என்ன? ஓமை தொகை. சரியா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதோட சேர்த்து கயல் விழி. இப்ப என்ன பண்றேன், கயல் விழி அப்படியே இருக்கு, கூட இன்னொரு வார்த்தை சேர்க்கிறேன். எப்படி சேர்க்கிறேன்னா வந்தால். என்ன வார்த்தை சேர்த்துட்டேன்? வந்தால். என்ன வார்த்தை சேர்த்துட்டேன்? இப்ப கயல் விழி கிடையாது. இப்ப எத்தனை வார்த்தை? கயல் விழி வந்தால். அப்படி விட்டுட்டேன். கயல் விழி வந்தால்னா இப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, கயல் போன்ற விழி அப்படியே வந்தாச்சு. ஆனா வந்தாலும் வந்துச்சுன்னா விழியை, அழியைனா ஐ, இது போன்ற இங்க ஐ, விழியை உடைய பெண் வந்தால். பாரு, இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள இவ்வளவு பெரிய வார்த்தை அடிக்கிறதுதான். அப்படி வந்தாதான் என்ன பேரா? அன்மொழி தொகை. போன்ற என்ற சொல்லு என்னது? ஓமை தொகை. ஐ என்பது வேற்றுமை தொகை. பாரு, உண்மை தொகையும் வந்திருக்குது ஒரு சென்டென்ஸ்ல, வேற்றுமை தொகை வந்திருக்குது. அது இல்லாம வந்தால் என்ற சொல்லுக்கு முன்னாடி உடைய பெண் என்ற இன்னும் சில சொற்களும் மறைஞ்சு வந்திருக்குது. இப்படி வர்றதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு போன்ற மீசையை உடையவர் வந்தார். சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பான சட்டையை அணிந்தவர் பேசினார். புரியுதா? அதுக்குள்ள சில வேற்று உறுப்புகளோ இல்ல உண்மை தொகையோ ஏதோ ஒண்ணு மறைந்து இன்னும் சில சொற்கள் மறைந்து வருவதற்கு பேர் தான் அன்மொழி தொகை. அதாவது முதல்ல சொன்ன இந்த 5 வகை தொகை சொற்கள், வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, இந்த 5ஓடு இல்லாம இன்னும் சில சொற்கள் மறைஞ்சு இருந்தா அது பேரு அன்மொழி தொகை. புரிஞ்சுதா?